வணக்கம். இந்தியா முழுக்க நீட் எக்ஸாம் பல பிரச்சனைகளுக்கு நடுவில் நடந்து முடிஞ்சிருக்கு. 2வது வாட்டியா, ஒரே ஆண்டில் 2வது வாட்டியாக மீண்டும் மீண்டும் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க பேசலாம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. இப்போ நீட் எக்ஸாம் பத்தி ஒரு சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி சொல்லிடலாம். என்ன அப்படின்னா 2010 தான் இந்தியா முழுக்க மருத்துவ கல்லூரி சேர்க்கைக்கு நுழைவாய்வு தேர்வு வரணும் அப்படின்னு சொல்லி மருத்துவ கவுன்சில்னால ஃபர்ஸ்ட் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 2013 நீட் எக்ஸாம் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ கல்லூரிகளும் சில இவங்களோட போராட்டத்தினால நீட் எக்ஸாம் நம்ம இந்தியாவில் தடை செஞ்சப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் 2013 நீட் எக்ஸாமுக்கு தடை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 2014-15 நீட் எக்ஸாம்ன்றதே நம்ம இந்தியாவில் கிடையாது. ஆனால் 2016 பார்த்தீங்க அப்படின்னா 2013 போட்டாங்க இல்லையா உச்சநீதிமன்றம், அதை திரும்ப பெற்றிருக்காங்க. நீட் எக்ஸாம் ரத்து அப்படின்றத திரும்ப வாங்கியிருக்கு. வாங்கினதுனால MBBS படிப்புகளுக்கு நீட் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப கட்டாயமாகவே நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி வந்துட்டு இருந்திருக்கு. 2017 நீட் எக்ஸாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய போராட்டங்களுமே நடந்துச்சு. ஆனால் 2017 குறிப்பாக அனிதாவோட மரணம் நம்ம தமிழ்நாட்டையும் சரி இந்தியாவையுமே சரி திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னு தான் சொல்லும். இதனாலேயே நீட் எக்ஸாம்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமாவே பார்க்கப்பட்டுச்சு. ஸோ தொடர்ந்து இந்த நீட் எக்ஸாம் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா, அனிதாவுடைய மரணத்துக்கு அப்புறமா அவங்க தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு பலவிதமான போராட்டங்கள் நடத்தி பார்த்தாங்க. அப்போ கூட இந்த நீட் எக்ஸாமுக்கான முடிவு கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் தமிழ்நாட்டில் பல அரசு நீட் கோச்சிங் சென்டர்கள் உருவாக்கப்படுது. இப்படி தான். ஆனால் தொடர்ந்து பல வருஷமாக இந்த தற்கொலை மட்டும் தடுக்க முடிஞ்சுதான்னு பார்த்தா முடியல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, தொடர்ந்து இந்த எக்ஸாம் மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ். ஒரு 10th தொடர்ந்து அந்த எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அவங்க 12th 11th படிக்கிறது இல்லை. அதை தாண்டி ஸ்டேட்டாக இதுக்காக சில இடத்துல போலி சர்டிஃபிகேட்ஸ் வச்சு இந்த 11th 12th சர்டிஃபிகேட்ஸ் வரைக்குமே வாங்குறாங்க. இது இன்டெரக்டாக உள்ள ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த நீட் எக்ஸாம்ன்றது பலாயிரம் கோடி புழங்கக்கூடிய பிஸ்னஸ். அடுத்த இன்னொரு 5 வருஷத்துல இதை இன்னும் டபுள் மடங்காக உயர்த்தணும் அப்படின்றது தான் இந்த நீட் கோச்சிங் சென்டர்ஸுடைய ஒரு மாஃபியாவே சொல்லலாம். அந்த அளவுக்கு அது ஒரு ஸ்கேமாவே உள்ள நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுல என்ன நடந்திருக்குன்னா, முக்கியமா நடுவில் இந்த பேப்பர் லீக் நடந்திருக்கு. இப்போ பேப்பர் லீக் எதிர்த்து தொடர்ந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியான ஆட்கள் கூட தொடர்ந்து தர்மேந்திர பிரதான் அவங்க பதவி விலகி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தாங்க. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய மாணவர் சங்கம் தொடர்ந்து நேற்று முன்தினம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவங்க முன்னெடுத்தாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, அகில இந்திய மக்கள் இயக்கம் சார்பில் இப்ப சனிக்கிழமை அன்னைக்கு பெரிய ஒரு போராட்டமே நடந்துச்சு. நாளைக்கு தொடர்ந்து இன்னொரு திமுக மாணவர் அணி சார்பாக ஒரு போராட்டம் நடக்குது. இன்னைக்கும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து போராட்டம் எக்ஸாம் முடிஞ்சதுல இருந்தே இப்ப வரைக்கும் போராட்டங்களா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு போராட்டங்கள் போயிட்டு இருக்கும்போது அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த மாணவர்கள் கைது பண்றதும், அவங்கள பிடிச்சி குண்டு கட்டா பெண்கள்னு கூட பார்க்காம ஆண்கள் போலீஸை வச்சு தள்ளி விடுறது, பிடிச்சி உள்ள தள்ளுறது, பிடிச்சி முரட்டுத்தனமாக ஹேண்டில் பண்ணுறதுன்ற மாதிரி அந்த போலீஸ்க்கே உள்ளான அந்த பழைய விஷயங்களை இப்போ திருப்பி கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த நீட் எக்ஸாம் ஏன் ஸ்கேம் சொல்கிறோன்றது, நீட் எக்ஸாமில் ஸ்கேம் நடக்குது, தப்பு நடக்குதுன்றதை தாண்டி நீட் எக்ஸாமே இங்கே ஒரு தவறான ப்ராசஸ் தான். ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் மதிப்பு இந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் இந்த இடங்கள்லாம் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ அது கம்ப்ளீட்டாக மாற்றப்படுது. இங்கே இருக்கக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரிகளுடைய கட்டணம் தெரியும் மொத்தமாகவே ஒரு தமிழ்நாடு அரசால் தொடர்ந்து அது பல காலங்களாகவே தமிழ்நாடு அரசால் கட்டப்பட்டிருக்கு. பீகாரில் இத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்கான்னு கேட்டால் இருக்காது. மற்ற மாநிலங்கள் இருக்காதான்னு கேட்டால் இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சு அதை தமிழ்நாட்டு மாணவர்களால் முழுசாக எடுத்துக்க முடியல, அல்லது அவங்களால முழுசாக அதை அனுபவிக்க முடியல அப்படின்றதா இன்னைக்கு கள சூழ்நிலையாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு மலை கிராமத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணு இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு சென்னை மாதிரியான ஒரு இடத்துல எக்ஸாம் எழுதுறாங்கன்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இன்னைக்கு பல மாவட்டங்கள்ல வேற இடங்கள்ல மாற்றி மாற்றி போடுறது, அவங்க இங்கேருந்து அங்கே போகக்கூடிய டிராவல், அதில் ஏற்படக்கூடிய அந்த சலிப்பு, அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. இதை தாண்டி பார்த்தா அப்படின்னா அந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு போறோம் பாத்தீங்களா, அப்போ நிறையவே கொடுமைகள் நடக்குது. நேத்து கூட ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போயிருந்திருக்காங்க, கோட்டை கழட்டணும். இப்போ கவர்மெண்ட் யூனிஃபார்ம் தெரியும் இல்லையா, கோட்லாம் போட்டு இருந்திருப்பாங்க, அந்த கோட்டை கழட்டிட்டு தான் உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. இவங்க பெற்றோருமே சொல்லியிருந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி நாங்களுமே இப்படிதான் எக்ஸாம் எழுதியிருக்கோம், இப்பயே நீங்க அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். தொடர்ந்து ஒரு எக்ஸாம் எழுத போறதுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் நடக்கும் போதே மாணவர்கள் மத்தியிலையும் சரி அவங்களோட எக்ஸாம் எழுதுவாங்களா இல்ல இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்க தாலி, மூக்குத்தி, தலையில போடுற கிளிப்பு எல்லாத்தையும் கழட்டி விட்டு தலைவிரி கோலமா போகணும். சொல்லப்போனா உள்ள அவங்க இன்னர்ஸ் கூட போடக்கூடாது. இதெல்லாம் ஒரு மனிதநேயமற்ற செயலாக பல இடங்கள் நடந்துட்டு இருக்கு.
ஒரு இடத்துல நுழைவுத் தேர்வு நடக்குது. அங்க வந்து அவங்க பூணூல் போட்டு தான் போகணும்னு சொல்றாங்க. பூணூல்ன்றது யாருக்கானது தெரியும். அவங்க போட்டு போகணுன்றாங்க. இல்ல போடக்கூடாதுன்னு சொன்னதுக்காக 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. இது ஒரு இடத்துல ஆமா அதை தடுக்க வந்த அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. ஆனா இவர்களும் இந்த பெண்களும் ஹிந்துக்கள் தான். அவங்க அணியக்கூடிய தாலியும் ஒரு ஹிந்துவோடைய குறியீடு தான். புர்கா கூட போட்டு போக கூடாது கூட வந்து. சோ இப்படியெல்லாம் இருக்கு. அவங்களும் ஹிந்துக்கள் தான். ஆனா இதனாலலாம் அவங்களுக்கு வந்து யாரை ஹிந்துவா பாக்குறாங்க, யாரை ஹிந்துவா பார்க்கல. இது ஒரு பக்கம் இந்த கான்ஃபிளிக் நடந்துட்டு இருக்கு. அப்ப இது மொத்தமே பிரச்சனைக்குரியது. நான் ஒரு சின்ன வரலாறு சொல்லணும்னா, இதே மெட்ராஸ் மாகாணத்துல வந்து ஒரு காலகட்டத்துல சமஸ்கிருதம் வந்து படிச்சிருக்கணும், அவங்க தான் வந்து டாக்டர் படிக்க முடியும்னு ஒரு நடைமுறை இருந்துச்சு. அப்படி ஒரு நடைமுறை இருந்துச்சு. ஏன்னா சமஸ்கிருதம் எல்லாரால படிக்க முடியாதுல்ல. சமஸ்கிருதம் வந்து அவாக்கள் மட்டும் தான் படிக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறமா வந்த நீதி கட்சி வந்து இல்ல, யாரா இருந்தாலும் நீங்க வந்து அதுக்காக இந்த ஆயுர்வேதிக்ன்றது தனி, இந்த அலோபதின்றது தனி. அலோபதிக்கிறதா வந்து இந்த இங்கிலீஷ் மெடிசன்லாம் வரும். அதனால வந்து அதுக்கு சமஸ்கிருதம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீதி கட்சி தான் முதல்ல அது தடை விதிச்சு. இப்ப இதே சிஸ்டம் தான் இந்த நீட்டுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி அவாக்கள் மட்டும்தான் படிக்க முடியுன்ற இடத்துல இன்னைக்கு வந்து உயர் சாதியினர் அல்லது உயர் வகுப்பினர் மட்டுமே படிக்க முடியுன்ற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. அதுக்கு மலை கிராமத்துல இருக்க கடைசியில இருக்க அந்த ஒரு மாணவன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு வாரியான மாநிலம் வந்து 1000 பேருக்கு கிட்டத்தட்ட 4 டாக்டர்ஸ் வச்சிருக்கோம். இது நீங்க அமெரிக்காவோட கம்பேர் பண்ணலாம், யூஎஸோட மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம். அப்படியே நீங்க பீகாரோ இல்லைன்னா ராஜஸ்தானோ போய் பார்த்தீங்கன்னா 2 டாக்டர் கூட இருக்க மாட்டாங்க. 1000 பேருக்கு 1000 பேருக்கு 1 டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. அப்படி ஒரு மோசமான கட்டமைப்புகள்லாம் இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட நீட் எக்ஸாம் உடைய இந்த நடைமுறைன்றது மறுபடியும் என்ன பண்ணும்னா, இந்த மொத்தமாவே நம்மளுடைய இந்த ஹெல்த் சிஸ்டத்தை மிகப்பெரிய அளவில் டேமேஜ் பண்ணும். அதுக்கான வேலைகள் தான் இன்னைக்கு தொடர்ந்து சுற்றி நடந்துட்டு இருக்குன்றதா இன்னைக்கு மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாமுக்கு எதிரான போராட்டம்ன்றது இன்னைக்கு நேற்று இல்லை. எப்போ 2017 அதிமுக பீரியட்ல கொண்டு வரப்பட்டுச்சோ அப்பயே ஒரு மசோதா வந்து அவங்க எதிர்ப்பாக போடுறாங்க. அதையும் ஆளுநர் நிறுத்தி வைக்கிறாரு. மறுபடியும் சட்டமன்றத்தில் 2 வாட்டி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பும் போது ஆளுநரை மறுபடியும் அதை வந்து அப்படியே ஒத்திகையில் வச்சிடுறாரு. இப்படி தொடர்ச்சி அது நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கையெழுத்து இயக்கம் திமுக சார்பாக, திமுகவுடைய கூட்டணிகள் சார்பாக அது நடத்தப்படுது. அவ்வளவு தூரம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இப்போ இதெல்லாமே முன்னெடுத்து கூட நடக்கலை. திருப்பி ஆளுநருக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா வந்து முக்கியமா ஜனாதிபதிக்கும் இதை அனுப்பி இதுக்கான அப்ரூவல் வாங்க ட்ரை பண்றாங்க. அப்பயும் அது நடக்கல அப்படின்னு தெரியும் போது சட்ட ரீதியான போராட்டங்களை மேற்கொள்றாங்க. இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த வரலாறு. இப்போ டிவிகேவோட ஆட்சின்றது ரொம்ப முக்கியமானது. இதே விஜய் அவர்கள் ஒரு மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும் விழாவில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல, அதாவது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வரணும், அதுதான் இந்த நீட்டுக்கான நிரந்தர தீர்வா இருக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது உண்மையிலேயே அது தொடர்ந்து முற்போக்கு இயக்கங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான வாதமா இருக்கு. அப்படியே அடுத்த மீட்டிங்ல அவர் என்னவா மாறினார்னா, நீட் மட்டும்தான் தேர்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்கு மாறினாரு. எல்லாருமே அதை கேள்வி கேட்டா, அதை எப்படி நீங்க சொல்லலாம்? அதாவது மாணவர்கள் படிக்கணும்ன்றது அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம், அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். அது தற்கொலையை நம்ம எந்த விதத்துலையும் ஆதரிக்க போறது இல்லை. ஆனா அதே நேரத்துல இந்த மாணவர்களுக்கு இந்த கல்விக்கு எதிராக இருக்கக்கூடிய சிக்கலை எதிர்த்து பேசுங்க, அதுதானே ஒரு தலைவரா உங்களுடைய வேலை அப்படின்னு பேசுறாருல. அனிதாவோட மரணத்துக்குலாம் அவர் போய் உட்கார்ந்து, சரி இப்ப சேலத்துல ஒருத்தவங்க இறந்தாங்கல்ல, சேலத்துல இப்போ ஒருத்தர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மாணவர்கள் சமீபத்திலேயே இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க. அவ்வளவு மாணவர்கள் இறக்குறாங்க. நீட் எக்ஸாமோட டெத் மட்டுமே நிறைய, ஒரு நாளைக்கே 4-5 நடக்குதுன்ற மாதிரி தான் நியூஸ். ஸோ நீங்க கொஞ்சம் போயிட்டு நீட்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை மாணவர்கள், நான் 1 நிமிஷம் லேட்டா போனதுக்காக என்னை உள்ள விடல, ஒரு அப்பா வந்து அப்படியே அந்த கதவுல போய் முற்றாரு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அவ்வளவு தூரம் அவங்களுக்கு, ஏன்னா ஒரு வருஷம் தள்ளி போயிடும். ஒரு எக்ஸாம் போச்சுன்னா அந்த 1 வருஷம் அவங்களுக்கு லைஃப். இப்ப அவங்களுக்கு அவ்வளவு ப்ரெஷர் பண்ணி அவ்வளவு தூரம் செக் பண்ணி இவ்வளவு தூரம் பண்றது வந்து கடைசியில ஸ்கேமா மாறுது. இப்ப டெலிகிராம் ஒழிச்சிருக்காங்க. ஏன்பா ஒழிச்சிங்க அப்படின்னு கேட்டா, அது வழியா தான் வந்து பேப்பர் லீக் ஆகுது அப்படின்னா, ஏன் வாட்ஸ்அப் வழியெல்லாம் லீக் ஆகாதான் நமக்கு தெரியல. டெலிகிராம்ன்றது ஒரு செக்யூரா இருக்கும். இதுல இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் போ, வாட்ஸ்அப்னா எல்லாத்தையுமே. சோ அதுதான். ஆனா லீக் ஆகிட்டே தான் இருக்கு. ஆப் ஒழிச்சிட்டா क्वेश्चन பேப்பர்லாம் லீக் ஆறதெல்லாம் சீப் எடுத்து ஒழிச்சா மாப்பிள வந்து எப்படி தாலி கட்டுவாரு அப்படின்ற கதை தான் இது. சோ இந்த மாதிரி லீக்கேஜ் தடுக்கிறது இதெல்லாம் தாண்டி ஏன்னா தொடர்ந்து இந்த எல்லா பிரச்சனைகளுமே நார்த் இந்தியாவில் இந்த அளவுக்கு நடக்குதா, தமிழ்நாட்டில் நடக்கிற அளவுக்கு நார்த் இந்தியாஸ்ல நடக்குதான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அங்கதான் வந்து பேப்பர் லீக் மெயினா நடக்குது. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு, எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்கு. இங்க ராணுவத்தை கூட்டு வந்து அதை கட்டணம் பண்ணலாம்னு நினைச்சாலும் இப்பயும் பல இடங்கள்ல முறைகேடுன்றது நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப தர்மேந்திர பிரதான் அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்றது தெரியல. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் இதுக்கெல்லாம் நடக்கும்போது என்ன பண்றாரு பார்த்தா, வாடி 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 கைப்படாத சீடி என்ற பாடலுக்கு அவர் வந்து பிறந்த நாளை முன்னிட்டு, விஜய் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்ப விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி திமுக அரசை பத்தி என்ன குற்றச்சாட்டு வச்சாருன்னா,
நீங்க எல்லாத்துக்கும் கடிதங்கள் மட்டுமே எழுதுறீங்க, தீர்மானம் மட்டும் நிறைவேற்றினா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இன்னைக்கு விஜய் கடிதம் மட்டும் விஜய் அவர்கள் மறுபடியும் கடிதம் அந்த இடத்துல தான் நிக்கிறாரு. ஏன்னா கடிதம்ன்றது ரொம்ப முக்கியமானதுதான். ஆனா நீங்க கேட்ட கேள்வின்றது ஆப்போசிட்டானது. அப்ப நீங்க கடிதத்தை தாண்டி என்ன செய்ய போறீங்க முதலமைச்சர் அவர்களா? ஏன்னா இது திமுகவா இல்ல வந்து தாவேக்காவா இல்ல அதிமுகவா இந்த சண்டையே கிடையாது. இது தமிழ்நாட்டில் எத்தனை மாணவர்கள் படிக்க போறாங்க, அடுத்து அவங்களுக்கான கல்விக்கான அந்த உரிமை அவங்க கையில இருக்கா, மாநில சுயாட்சி அல்லது நம்மளுடைய கல்வி நம்ம கையில இருக்கா அப்படின்றத இங்க அடிப்படையான கேள்வி. இப்ப இதுக்காக தமிழ்நாடு அரசு தாவேக அரசு என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்றத இங்க எல்லாருடைய கேள்வியும் அதுக்கான தீர்வையும் எதிர்நோக்கி தான் எல்லாருமே காத்துட்டு இருக்கும். 2013 நீட் எக்ஸாம் தொடங்கி இப்போ வரைக்கும் சட்ட போராட்டம் எல்லா போராட்டங்களும் தொடர்ந்து தான் இப்போ வரைக்குமே நீட் எக்ஸாம் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.